வணக்கம். டே 6. நேற்று கொஞ்சம் லேட்டாக போயிடுச்சு சாப்பாடு. ஸோ அதனாடி 11 மணிக்கு தான் 15 மணித்தேலம் சரியாக முடியுது. ஸோ அது முடித்தோடனே வந்து ஒரு ஸ்மூதி ஒன்று இன்றைக்கு வாழைப்பழமும் அவக்காடோவும் தான் போட்டு ஸ்மூதி அடிக்க போகிறேன். பால் கொஞ்சம் நட்ஸ் ஆல்மண்ட்ஸ் அதெல்லாம். அதுக்கு பிறகு என்னோடய முதலாவது மீல் என்னவாக இருக்க போகுதுன்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கு ஒரு 3 முட்டையும் ஒரு கொஞ்சம் புட்டும். ஸோ புட்டு கொஞ்சம் கத்திரிக்காய் போட்டு கொஞ்சம் பிரட்டி இருக்குது. ஒரு கொஞ்சம் புட்டும் 3 முட்டையும். இன்றைக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னு சொல்லி சொன்னால், முட்டை ஒரு உண்மையாகவே நல்ல ஒரு ப்ரோட்டீன். உங்களுக்கு ப்ரோட்டீன் தேவையாக இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் முட்டையை எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொரு முட்டையில் இருந்தும் 48% வந்து அந்த முட்டையில் இருக்கிற சத்துகள் வந்து உங்களோட டிஷ்யூவாக மாறுமா. அதே இப்போ நீங்கள் ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கிற ஆக்கள் இருக்கணும். ஸோ ஈவன் ப்ரோட்டீன் பவுடர் கூட 16% இல்லாட்டி 17% தான் வந்து அது டிஷ்யூவாக மாறக்கூடிய அந்த சத்து இருக்குது அதில். ஆனால் முட்டையில் வந்து 48% உங்களுக்கு டிஷ்யூவாக மாறி அது உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரோட்டீன் பலத்தை வந்து அது கொடுக்கும். இது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நான் லேர்ன் பண்ணதுலேருந்து. ஸோ முட்டை வந்து உண்மையாகவே ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கொள்கிற நல்லம். அதுவும் 30 வயசுக்கு மேலே ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், நாங்கள் 30 வயசை கடந்துட்டோம்னு சொல்லி சொன்னால் எங்களோட பாடியில் இருக்கிற மசில்ஸ் எல்லாம் வந்து தேய்மானம் அடைஞ்சு கொண்டே போவோம். மசில்ஸ் லூஸ் பண்ணி கொண்டே இருப்போம். ஸோ அதனாடி எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து நாங்கள் ப்ரோட்டீன் எடுக்கிறோமோ 30 வயசுக்கு பிறகு அது வந்து உண்மையாகவே ஒரு நல்ல விஷயம் உடம்புக்கு. ஸோ இன்னொரு இன்ஃபர்மேஷனோட நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.